நான் என் ஜாதின்னு பார்த்தா எதனால Right, பாப்பேன். sir. ஜாதி இல்லாம நான் எதுவுமே பார்க்க முடியாது. எனக்கு சரி, ஜாதி sir. முக்கியம். சரி சார், எங்க குடும்பத்துக்கு ஜாதி முக்கியம். நீங்க ஜாதி வெறியே இல்லன்னீங்க, இதுதான் அது பேரு. உங்க ஜாதியான்னு பாத்தீங்க, என் ஒத்து ஜாதியான்னு வருமானு பாத்தீங்க, ஆமா காதலிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆமா சார். முடிஞ்சு போச்சு. எப்படி எல்லாம் ஸ்மார்ட்டா பிளான் பண்றீங்க? கேஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும், ரிலிஜன் சேமா இருக்கணும் சார். ஏன் காஸ்ட் அண்ட் ரிலீஜன் அவ்வளவு முக்கியம்னு பாக்குறீங்க? கண்டிப்பா ஜாதி பார்க்கணும். நம்ம கல்ச்சரை தாண்டி அவங்க கல்ச்சர் பார்த்து நம்ம எதுக்கு வாழணும்? ஒருவேளை ஒரு காதல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆ. இப்படி திட்டமிட்டு காதலிப்பீங்களா? என் ஜாதியா இருந்தா கண்டிப்பா பாப்பேன் சார். கோவிலுக்கு போகும்போது வேற கேஸ்ட் உள்ள சேர்க்காத, பூஜை பண்ணும்போது என்ன ஏதாவது சினிமா பார்த்துட்டு பேசுறீங்க? எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சு, அவன் என்னோட கேஸ்ட் கிடையாது, அதனால மட்டும்தான் நான் வந்து இந்த பையனை பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு வெறியில இருந்தேன். ஸ்மார்ட்டா லவ் பண்றது. இன்னொரு பக்கம் காதல் என்பது கரைந்து கிடப்பு. ஒரு காதல் அப்படின்னு வர்றப்ப எப்படி எல்லாம் ஸ்மார்ட்டா பிளான் பண்றீங்க? பல இருக்குதே, எதை சொல்றது? அவன் வந்து நல்லா சம்பாதிக்கிறானான்னு சொல்லி பார்ப்பேன். Okay. பிளஸ் வந்து அவன் வந்து நம்ம ரிலிஜியனா சொல்லி பார்ப்பேன். பிகாஸ் ரிலிஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஏரியா சார், Area. நெக்ஸ்ட் எஜுகேஷன் சார். கேஸ்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும், ரிலிஜன் சேமா இருக்கணும் சார். ஏன் காஸ்ட் அண்ட் ரிலீஜன் அவ்வளவு முக்கியம்னு பாக்குறீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். ஃபியூச்சர்ல வந்துட்டு அவன் வந்து பேசலனாலும் அவனோட ஃபேமிலில என்ன யாரும் டாமினேட் பண்ணி பேசிட கூடாது சார். கிளியரா பிளான் பண்ணிட்டு தானே சார் லவ் பண்றோம். வாயை திறந்தா வண்டியா வருது, சென்சார் பிரச்சனை வரும். உங்கள் காதலின் திட்டம் என்ன? அவனோட பேக்ரவுண்ட் பார்ப்பேன். அவங்களோட அப்பாவும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும், அவங்களோட அசெட்ஸ் பார்க்கணும். கண்டிப்பா வந்து 2 crores ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு. அடேங்க அப்பா. ஓகே. அவன் ஏர்ன் பண்ற salary வந்து அட்லீஸ்ட் ஒரு 50,000க்கு மேல கண்டிப்பா இருக்கணும். இது ரெக்யர்மெண்ட்ஸ் ஆக்சுவலி. இதெல்லாம் நீங்க உங்க வீட்ல உங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே லவ்வுக்கு மேட்ச் பண்றீங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நான் ஊருக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை போவேன். அப்போ என் தங்கச்சி ஸ்கூல் கொண்டு கூட போகும்போது ஸ்கூல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். என் தங்கச்சிட்ட கேட்டேன், இது வந்து நம்ம ஜாதியான்னு கேட்டேன். எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிருவேன். நம்ம ஜாதி தான் அப்படின்னு. நான் அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன், அந்த பொண்ணு போய் சொல்லு அப்படின்னு. உங்க ஜாதியான்னு பாத்தீங்க, என் ஒத்து ஜாதியான்னு வருமானு பாத்தீங்க, ஆமா காதலிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆமா சார். முடிஞ்சு போச்சு. ஒரு ஸ்மால் அளவுக்கு கூட குச்சமே இல்ல உனக்குலாம். அக்கா பொண்ணுதான், அதனால எனக்கு பிரச்சனை ப்ராப்ளமே இல்ல. நீங்க தான் அக்கா பண்ணா குடும்பத்துக்குள்ளேயே லவ் பண்ணிக்கலாம் சார். நம்ம பேக்ரவுண்டும் இருக்கும், நம்ம கேஸ்டாவும் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும்ல. சகல நீங்க மறுபடியும் படிச்சு வாங்குறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. கேஸ்ட் மெயினா பாக்குறதுனால அடுத்த வருஷம் தான் மீட் பண்ணி அவங்கள ஒரு ஃபங்க்ஷன்ல தான் மீட் பண்ண போறோம். அவங்க கிட்ட பேசி இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கி கொஞ்சம் பேசிட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு கொண்டு போயிடும் சார். டேய், இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதடா. நான் இப்ப காதலிக்கணும்னா முதல்ல அந்த பொண்ணோட பே ஸ்லிப் பார்ப்பேன். Okay. 2 பே ஸ்லிப்பையும் ஆட் பண்ணும்போது ஒரு 50,000 கூட வந்துச்சுன்னா நான் லவ் பண்ணுவேன். சப்போஸ் என் ஜாப் போயிட்டாலும் அவங்களோட சேலரியை வச்சு என்னோட குடும்பத்தை நடத்த முடியும்னா ஐ வில் லவ் ஹர். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? நல்லா உட்கார்ந்த இடத்துலயே ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, ஆனா அவங்க கிட்ட இந்த விஷயங்கள் இல்லாதனால நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என் காதல சொல்லவே இல்ல. சொந்த வீடு இல்லன்னு வேணான்னு சொல்லிட்டேன் சார். என்னது? எங்ககிட்டயும் சொந்த வீடு இல்ல. அந்த பொண்ணு ஆனா பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சு. பட் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு, அதுவும் அந்த பொண்ணே நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றப்ப மனுஷன் இதெல்லாமா தோணும்? வெக்கமா இல்லையாடா உனக்கு? லவ் பண்றேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சொந்த வீடு இல்ல, நம்பர் மாத்தி அவாய்ட் பண்ணிட்டேன். பட் அது எப்படி? எப்படின்னா அப்படி அவங்க நல்லதுக்கும் தானே சார். இல்ல, அது அவங்க முடிவு பண்ணட்டும். சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், ஆனா எனக்கு பிறக்க போற சில்ட்ரன் அவங்க எதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறாரு. ஒரு சொந்த வீடு அந்த பொண்ணுக்கு இல்லைங்கிறத ஒரு எலிமெண்டா வச்சுக்கிட்டு சாக்ரிஃபைஸ் எல்லாம் இங்க எங்க வந்துச்சு எனக்கு புரியலையே. நான் பேசிட்டு இருக்காத பிரச்சனை உண்டாகாத சார். உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? இல்ல சார். நீங்களும் ஃபினான்ஷியலி டவுன் தானே? ஆக்சுவலா நான் கெட்டுவேன், அதுக்கு டைம் ஆகும். சப்போஸ் ஏதாட்டி நெகட்டிவிட்டி நடந்துச்சுன்னா அதுக்கு பேக்கப் பிளான் வேணும்ல. டேய் டேய் டேய், இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சு, ஆனா நான் வந்து அவங்க கிட்ட வந்து எதுவுமே சொன்னது இல்ல. ஏன்னா வந்து அவன் என்னோட கேஸ்ட் கிடையாது. எவ்ரிபாடி அந்த பையனை பிடிச்சிருந்துச்சு, ஆனா அவங்க ஜாதி இல்லைங்கிறதுனால காதல சொல்ல. அதனால மட்டும்தான் நான் வந்து இந்த பையனை பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு வெறியில இருந்தேன். எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா? அதான் நரிமுத்து. அந்த பையன் உங்களுக்கு சமமான ஜாதியா இல்ல அதை விட கொஞ்சம் உயர்ந்த எங்களோட கீழ் ஜாதி. ஒருவேளை அந்த பையன் உங்க சமமான ஜாதியாவோ அல்லது உங்க ஜாதியை விட அவங்க எல்லாம் கொஞ்சம் ஓகே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாதியாவோ இருந்திருந்தா அந்த பையனை காதலிச்சிருப்பீங்களா? கண்டிப்பா. டேய் டேய், இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க சார். நான் இப்போ அந்த பொண்ணுகிட்ட நான் லவ் பண்ண, அந்த பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்றேன். அந்த பொண்ணு இப்போ என்ன வேண்டான்னு சொன்னிச்சு. நான் இப்போ இரும்பு கடை வச்சிருக்கிறேன், அதனால அந்த பொண்ணு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு அதான் ஓகேன்னு சொன்னுச்சே. ஓகேன்னு சொன்னிச்சு. இப்போ அந்த பொண்ணு 12 முடிச்சு ஒரு வருஷம் காலேஜ் போயிட்டு இப்போ அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லி இப்ப அது பிளான் பண்ணிருச்சு. ஆமா. பேச்சாடா பேசுன மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இப்ப மறுபடியும் ஒருவேளை ஒரு காதல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி திட்டமிட்டு காதலிப்பீங்களா? என் ஜாதியா இருந்தா கண்டிப்பா பாப்பேன் சார். அந்த பிள்ளை மறுபடியும் காலேஜுக்கு போய் இன்னொரு பெண்ணை லவ் பண்ணிடுச்சுன்னா பரவாயில்ல, அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சார். இட்ஸ் ஆல் ஃபேட்.
நான் காதலிப்பேன் ஆனா ஜாதி பார்த்து தான் காதலிப்பேங்கிறவங்களை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? இதுக்கு தாண்டா காதலிக்கவே வேணாமே சார், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல. அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே அவங்க ஜாதிக்குள்ளேயே அவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். லவ் எதுக்கு பண்ணணும் அவங்க? பயில சார் அவங்க எல்லாம் அறிவு கட்ட பயில சார். ஒண்ணு விடுவான்ற முட்டாள் எதுக்கு? கண்டிப்பா ஜாதி பார்க்கணும். ஜாதியை பார்க்காம நாங்க காதலிச்சிருந்தோம்னா நம்ம கல்ச்சரை தாண்டி அவங்க கல்ச்சர் பார்த்து நம்ம எதுக்கு வாழணும்? சாவு சாவும்ல, நீ சாவும்ல செத்த போயில. உங்க கல்ச்சருக்குள்ள வேணும்னா உங்க பேரண்ட் பாக்குறவங்க உங்க பேரண்ட்டை விட நீங்க பெஸ்டா செலக்ட் பண்ணிடுவீங்களா? அதுக்கு தான் நான் பிளான் லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ் பண்றோம். நாங்க இன்னும் பெத்தவங்களை எதிர்த்து ஒண்ணும் நாங்க ஓடி போய் ஒன்னும் கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒன்னும் வாழ்க்கை வாழ போறது இல்லல. ஐயா வாய பாரு வள்ளல்ல. இது அம்மா அப்பாவே பண்ணி வச்சிருவாங்க. நீங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி பிளான் போட்டு கஷ்டப்பட்டு ஜாதி பார்த்து மதம் பார்த்து ஆளு புடிச்சு லவ் பண்ணணும். உங்க வேலையை நீங்க பாருங்க. அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. ஆக்சுவலா உங்களுக்கு தானே ஸ்ட்ரெஸ் இது. அதுக்கு பேசாம அம்மா அப்பாட்ட பொறுப்பை கொடுத்துட்டா இன்னமும் வேலை முடிஞ்சல நீங்க ஜாலியா இருக்கலாமே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. எங்க எதிர்பார்ப்புக்கு படி வேணும்ன்றதுக்காக ஏன் இதுல உங்க எதிர்பார்ப்பு ஒண்ணுமே இல்லையே? பாசம்லாம் இருக்காதா சார்? What is the ஆசை பாசம்? Tell me, tell. உங்க ஆசை வந்து காஸ்டா இல்ல, உங்க ஆசை ரிலீஜனா இல்ல, உங்க ஆசை பணமா இல்ல, உங்க ஆசை மாமனார் சொத்தா இல்ல, இல்ல அப்புறம் இதெல்லாம் பாக்குறீங்க. சார் எங்க படியும் நாங்க லவ் பண்ணோம், அம்மா அப்பா மனசும் கஷ்டப்படக்கூடாது. இந்த உலகத்துல அப்படி ஒரு லவ் இல்லவே இல்ல. நக்கல்யா அவனுக்கு. கேஸ்ட் மேரேஜ் பண்ணா கோவிலுக்கு போகும்போது வேற கேஸ்ட் உள்ள சேர்க்காத, பூஜை பண்ணும்போது எங்க சொல்றாங்கன்னு சொல்லுங்க. என்ன ஏதாவது சினிமா பார்த்துட்டு பேசுறீங்க? இமோஷனல் டேமேஜ். உண்மையிலேயே நீங்க லவ் பண்ண ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. நான் அப்பா அம்மா லவ் மேரேஜ், நானும் லவ் மேரேஜ்னு சொல்லிக்கலாம். ஓகே, அப்படி சொல்லிக்கிறதுல என்ன ஒரு பெருமை கிடைக்குதா? இருக்கலாம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. அந்த லவ் ஃபீல் பிடிக்குது சார். லவ் ஃபீல் நல்லா இருக்கு. லவ் ஃபீல் தேவைப்படுது. இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்மார்ட்டா பிளான் பண்றீங்கல்ல. உங்களுக்கு பிடிச்ச ஒரு காதலை உங்க அப்பா அம்மாட்ட கன்வின்ஸ் பண்றதுக்கு அந்த ஸ்மார்ட்னஸ் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? தோணல, எனக்கே தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதானே? தோணா தானே சொல்ல முடியும். அந்த ஜாதி பாகுபாடுன்றது வந்து களையப்பட்டதுனால தான் இந்த ஒரு மேடையிலயோ இல்ல வேற எதுக்கோ நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். புரிஞ்சதா? நாம திரும்ப அந்த ஜாதின்ற குக்கூனுக்குள்ளாரே போய் நான் உட்காந்துக்குவேன். இனக்கலப்பை வந்து நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளாரே வச்சுக்கிறது வந்து என்ன நியாயம் வந்து எனக்கு புரியல. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. நான் இப்போ ஒரு கிறிஸ்டின் பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஹிந்து, நான் வந்து கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா அந்த பொண்ணோட கட்டாயத்தின் பேர்ல நான் வந்து சர்ச் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் ஒரு காரணம். ஜாதி பாக்குறேன்ற ரீசன். ஒரே கேஸ்டா இருந்தா சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம பையன்டா பண்ணிட்டு போட்டோம் விடுடா, நம்ம ஜாதியில தானே பண்றான், அதுல என்னடா தப்புன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க ஜாதிக்காரங்க பேரண்ட்ஸ்க்கு. இந்த ஜாதின்றத வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகி போதனால இந்த லவ் மேரேஜ்ன்றதுனால தான் யங்ஸ்டர்ஸே மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணி விடுற மாதிரி ஒரு ஹிண்ட் ஆயிடாது. என்னடா நாட்டுல இருக்கிற கல்ச்சர் டைவர்சிட்டி எல்லாமே குறைஞ்சிரும் இவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா. இல்ல புரியல. இந்த ஜாதிங்கிறத நெகட்டிவா பார்க்காம பாசிட்டிவா பாத்தீங்கன்னா நிறைய கல்ச்சர், நிறைய ட்ரெடிஷன் இல்ல, அது ஒவ்வொருத்தருக்கும் நெகட்டிவா தான் இந்த சமூகம் பார்த்திருக்கு. நெகட்டிவா தான் இது வரைக்கும் அது கவனிக்கப்பட்டிருக்கு. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. எங்க வீட்ல ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடக்கணும் வைங்களா, எங்க அண்ணன் தம்பியே என்ன ஒதுக்கி பார்ப்பாங்க. கண்டிப்பா எனக்கும் ஒருமா இருக்கும், என் ஒய்ஃபுக்கும் ஒருமா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நான் வேற ஜாதி பொண்ணு கட்டினா அது நல்லா இருக்காது. நீ போடா காஷ்மீருக்கு, நாங்களே தீவிரவாதி அனுப்புறோம், அவன் உன்னை சுட்டு கொல்லட்டும். வாழறதுக்கு ரெடியா இருக்கிறத விட நம்ம எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கோமோ. இல்ல function இல்ல சார், முத குடும்பம் தான் சார் முக்கியம். வேற ஜாதியில கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் நாசமா போயிட்டாங்க, நான் சொந்த ஜாதியிலே பார்த்து லவ் பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்ற டோன்ல இருக்கு. செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் வந்து நீ 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் சார். எனக்கு கீழே உள்ள பொண்ணு தான் நான் பார்ப்பேன். எனக்கு நான் என் ஜாதி பார்த்தா எதனால பார்ப்பேன். ஜாதி இல்லாம நான் எதுவுமே பார்க்க முடியாது. எனக்கு ஜாதி முக்கியம். சரி சார், எங்க குடும்பத்துக்கு ஜாதி முக்கியம். நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? அதுக்குன்னு எனக்கு ஜாதி வெறி கிடையாது சார். ஜாதி வெறி பிடிச்சது கிடையாது நானு. ஆனா என் ஜாதியில கட்டினாதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். உன்னை தாண்டா எனக்கு பிடிக்கும் இல்ல உன்னை தாண்டி எனக்கு பிடிக்கும்னு வந்து நிக்கிற ஒரு பொண்ணையோ பையனையோ அந்த பொண்ணு ரசிக்க மாட்டீங்களா? நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவேன் சார், உன் ஜாதியில கட்டிக்காதான் உன் லைஃப் நல்லா இருக்கும். நான் கண்டிப்பா சொல்லுவேன் சார். திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. ஒரு நிமிஷம், உங்களுக்கு அது புரியவே இல்லை. ஆக்சுவலா நீங்க ஜாதி வெறியே இல்லைன்னீங்க, இதுதான் அது பேரு. காதலிலேயே ஜாதி மதம் பார்ப்பேன் அப்படிங்கிற இந்த ஒரு போக்கை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? நானும் லவ் பண்றேன், நான் எங்களுதும் லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிக்க தான் லவ் தேவைப்படுதே தவிர மனசுல இருந்து அவங்க லவ் பண்ணல. செருப்புல சாணிய முக்கிய அடிப்பேன். அது வந்து ஃப்ரீ ஸ்டைலா வர்ற ஆத்மார்த்தமான லவ்வா இருக்காது. அது அவங்க சொன்ன மாதிரி தான்,
அதுக்கு உண்மைதான் பேர் வைக்கணும். அதுக்கு என்ன பேருன்ட்டு தூக்கு போற அளவுக்கு கேவலமா பேசுறானே. செல்ஃபிஷ் லவ். ஒரே நிமிஷம், நாங்க பேரண்ட்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு போனோமா? நாங்க செல்ஃபிஷ் லவ்வா? டோன்ட் ஸ்பீக் லூஸ் டாக். நீ என்ன 70,000 salary வாங்குறியா, நீ என்ன caste, நீ என்ன, இது ஒன்னொன்னா கேட்டு நான் லவ் பண்றேன். அது வந்து ஒரு பிசினஸ் மாதிரி தான் அது இருக்கு. இது எவ்வளவு, இந்த தக்காளி ஓட்ட தக்காளி நல்ல தக்காளி இந்த மாதிரி வாங்குற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி புரியல நீங்க சொன்னது. இல்ல இல்ல நடிக்கிறீங்க. நீங்க தானே சொன்னீங்க ஏய் சொல்லு செல்ஃபிஷ்னு சொல்லுன்னு. இது நீ பண்ற பேர் பிசினஸ்ங்கறாங்க. ஓகே சார், என்கிட்ட பாயிண்ட் இல்ல. இப்ப வேணா ஒரு அப்ளிகேஷன் உங்ககிட்ட கொடுக்குற நேம், என்னோட salary, என்னோட caste இதெல்லாம் பண்ணிட்டு எல்லா பொண்ணு கிட்ட கொடுங்க, ஒரு பையன் கிட்ட கொடுங்க. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணிட்டா. இது பிசினஸ் தான், லவ் கிடையாது. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கலவுல ஆம்பிருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் கடவுளே.